ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஹரிணி ஃப்ரம் ஃபில்டர் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு ஸ்டீம்டு பன். இது பேர் வந்து பாபன் சொல்லுவாங்க. இந்த பன்னை பேக் பண்ணுற ரெசிபியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பன்குள்ளே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்லிங்ஸ் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஒரு மிக்சிங் பவுலில் ஃப்ளார், கொஞ்சோண்டு உப்பு, அப்புறம் கொஞ்சோண்டு சுகர் போட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஈஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். ஈஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டுன்னு இருக்குது, அப்புறமேட்டு ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டுன்னு இருக்கும். ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் வந்து நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும், வார்ம் வாட்டர் போட்டு அதை ப்ளூம் பண்ண வைக்கணும். பட் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணி ஜஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ஈஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட வந்து நான் பாதி மில்க் பாதி தண்ணி பாதி கலந்த மிக்சர் வச்சுருக்கேன். ரெண்டுமே வார்மாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறேன். நான் கொஞ்சோண்டு மாவு வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 1/4 கப். அது தேவைப்பட ஆட் பண்ணிப்பேன் அந்த கன்சிஸ்டன்சிக்காக. இது வந்து ஒரு நல்ல சாஃப்ட் டோவாக வரணும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பாருங்கள், நான் கொஞ்சமாக அது கொஞ்சம் ஸ்டிக்கி ஆகாத மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. அது கூட மாவு ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் அந்த கன்சிஸ்டன்சி. ஸோ நான் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஃப்ளார் டஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கவுண்டரில் அதை நல்லா கொஞ்சம் லைட்டாக ஒரு கையில் ஒரு 1 minute நீட் பண்ணிவிட்டு, நீங்கள் இந்த 10 minutesையும் கையிலேயே நீட் பண்ணலாம். இப்படி நான் மிக்சர் இருக்கிறனால நான் எனக்கு அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே மேலே லைட்டாக அங்கங்கே பபுள் ஃபார்ம் ஆகும், தெரியும் லைட்டாக. அந்த பபுள் ஃபார்ம் ஆகலைனாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ நான் இப்போ இதை வந்து ஒரு ஆயில் பண்ணிவிட்டு இந்த பவுலில் இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 hours 1.5 hours to 2 hours இது வந்து டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் நான் ஒரு வார்மான பிளேஸில் வைக்க போகிறேன், ஃபிலிம் மேலே போட்டு. ஸோ நான் யூஸ்வலாக அவனில் வந்து லைட்டாக ஆன் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருவேன், ஈஸியாக இருக்கும் கோல்ட் கண்ட்ரீஸில். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்து டபுள் த சைஸ் ஆகிருக்குன்னு. ஸோ இப்போ திருப்பியும் கவுண்டில் கொஞ்சோண்டு மாவு போட்டு ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு, நான் இப்போ நல்லா மாவு லைட்டாக சேர்த்து ஸ்டிக்கியாக இருக்காமல் இருக்கிறதுக்கு போட்டு இதை நல்லா திரட்ட போகிறேன். ஒரு 1 centimeter இதுக்கு ஓகே திக்னஸுக்கு நல்லா இது பண்ண போகிறேன். நீங்கள் பார்க்கலாம் அந்த பபுள்ஸ்லாம் வருது. இன்கேஸ் உங்கள் இதில் பபுள் வரலனாலும் பிரச்சனை கிடையாது. நான் எப்படி இதை டர்ன் பண்ணி பண்ணுறேன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், அதனால் அடிக்கடி நிறைய மாவு போட்டுக்கோங்க. நான் ஒரு குக்கி கட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த குக்கி கட்டரில் இப்போ இதெல்லாம் கட் பண்ண போகிறேன். 1 centimeter ஆனதுக்கப்புறம் பாருங்கள் 1 centimeter வந்துடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து ஒரு குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணுறேன். இந்த மீதி இருக்க எக்ஸ்ட்ரா மாவை திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு வந்து திருப்பியும் திரட்டிட்டு இது மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் வந்து பார்ச்மெண்ட் ஷீட் வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், ஜஸ்ட் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்காக. ஏன்னா திருப்பி இதை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம் ஒரு 30 minutesக்கு. லைட்டாக எண்ணெய் தடவி மேலே வந்து மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க, ஸோ தட் அது ஒட்டாமல் இருக்கும். ஸோ இப்போ நான் அது மேலே வந்து ரொம்ப லைட் ப்ரெஷர் கொடுத்து லைட்டாக ரோல் பண்ணிக்கிறேன். இது எப்படியோ நல்லா பெருசாகும், உங்களுக்கு டபுள் சைஸ் ஆகிடும். ஸோ இதுலேயும் ஃபிலிம் போட்டு திருப்பியும் வந்து ஒரு வார்மான பிளேஸில் ஒரு 1/2 hour வைக்க போகிறேன். ஸோ நான் ஸ்டீம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பேம்பூ ஸ்டீமர் எடுத்திருக்கேன், அதில் ஒரு பார்ச்மெண்ட் ஷீட் வச்சுருக்கேன். நீங்கள் நார்மல் ஸ்டீமரில் கூட பண்ணலாம். ஸோ இந்த 30 minutesக்கு அப்புறம் இதோட சைஸ் பாருங்கள். இப்போ இதை வந்து நான் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அப்புறமேட்டு இதை வந்து ஒரு 7 to 8 minutes வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் அடுப்பில் வச்சு. ஸ்டீம் பண்ணதும் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்குன்னு பிரிஞ்சு வருது பாருங்கள். இதுக்கு தான் நம்ம ஆயில் அப்ளை பண்ணுறோம். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்டஃபிங்ஸை உள்ளே வச்சுக்கோங்க. நான் இதில் வந்து கொஞ்சோண்டு கிரில்டு சிக்கன், மயனீஸ் அண்ட் ஆனியன் வச்சு ராப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபில்லிங் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான், நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். ஃப்ரைட் சிக்கன் வச்சுக்கலாம், சிக்கன் டிக்கா வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு. ஸோ see you in another video. Until then, it's bye from Harini Filtered Recipes. Ta-ta!